முடியாத அளவுக்கு உயரத்தில் இருப்பவர். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் யார்? தேவர்கள். அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் செட்டர் அப்படிங்கிறதுல இந்த ஆழ்வார் ஒரு முக்கியமான ட்ரெண்ட் செட்டர். திருச்சந்த விருத்தம், நான்முகன் திருவந்தாதி, இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மழிசைபிரானுடைய பக்திசாரருடைய பாசுரங்களில் இந்த 2 செட்டு தான். மிச்சதெல்லாம் காவேரியில் போயிட்டுதுன்னு கணக்கு. அவர் தூக்கி போட்டுட்டார். ஹீ வாஸ் நாட் பாதர்ட். வார்த்தையில் இருந்து என்ன பிரயோஜனம், மேனுஸ்கிரிப்டில் இருந்து என்ன பிரயோஜனம், மனசில் இருக்க வேண்டிய விஷயம் எதுக்கு வார்த்தையில் இருக்கணும்னு தூக்கி போட்டுட்டார்னு கணக்கு. திருச்சந்த விருத்தம் தங்கிவிட்டது. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் சந்த வகை செய்யுள்களுக்கான முன்னோடி திருச்சந்த விருத்தம்தான். முதல்ல அந்த சந்தத்தை சீக்வன்ஸுக்கு ஏற்ப வைத்து பாடக்கூடிய தன்மையை மழிசைபிரான் தான் கொண்டு வந்தார். அவருடைய திருச்சந்த விருத்தத்தின் முதல் பாசுரம் இது. பூநிலாய 5மாய் புனல் கண்ணென்ற 4மாய் தீநிலாய 3மாய் சிறந்த காலி 2மாய் மீநிலாய 1மாய் வேறு வேறு தன்மையாய் நீநிலாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லரே. இதே சந்தம் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சந்தத்தை நின்று நிதானமாக சுவைக்கக்கூடிய கால அவகாசம் இல்லை. ஆனால் திஸ் இஸ் அ ரீகேப் ஆஃப் தி எவல்யூஷன் ஆஃப் தி பஞ்சபூதாஸ். இதே லைனை கொஞ்சம் சின்ன சின்ன வார்த்தை மாற்றங்களோட மாணிக்கவாசகரும் பாடுகிறார். பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3 வெளியிடை 2 வெடியிடை 1ன்னு சொல்லக்கூடியது இதே ரீகேப் தான். பூநிலாய 5மாய், பூமியில் 5 தன்மைகளாக, புனல் கண் நின்ற 4, நீரில் 4 தன்மைகள், தீநிலாய 3, நெருப்பில் 3 தன்மைகள், சிறந்த கால்னா காற்று, காற்றில் 2 தன்மைகள். இந்த கால் கட்டுன்னு சொன்னால் கல்யாணம்னு நினச்சிட்டு இருக்கோம். கால் கட்டுன்னா மூச்சை கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம். மீனிலாயதொன்றுமாகி, மேலே ஆகாசத்தில் ஒற்றைத்தன்மை. இப்போ ரிவர்ஸில் போனோன்னா அவர் இங்கேருந்து ஆரம்பிக்கிறார். ஆனால் ரிவர்ஸில் போனோன்னா முதல்ல தோன்றிய ஆகாசம் அதற்கு 1 குணம், அடுத்து தோன்றிய காற்று அதற்கு 2 குணங்கள், அடுத்து தோன்றிய அக்னி அதற்கு 3 குணங்கள், அடுத்து தோன்றிய நீர் அதற்கு 4 குணங்கள், கடைசியில் தோன்றிய நிலம் அதற்கு 5 குணங்கள்னு சொல்லி த எவல்யூஷன் ஆஃப் தி பஞ்சபூதாஸ் அதை காட்டக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். ஆனால் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டார். நீ இந்த 5 மட்டும் இல்லை, வேறு வேறு தன்மையாகவும் இருக்கிறாய், உன்னை வார்த்தையில் எங்களால் எப்படிப்பா வர்ணிக்க முடியும்? அந்த சொல்லின் குறைபாடு என்னதான் சொன்னாலும் முழுசாக சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நீதான். இந்த சொல் மொழிங்கிறதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சது. மேன்மேட் வில் ஆல்வேஸ் பி இம்பர்ஃபெக்ட். உன்னுடைய பர்ஃபெக்ஷனை எங்களுடைய வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. நீ நிலாய வண்ண நின்னை யார் நினைக்க கூட முடியாது. யார் உரைக்க வல்லரேன்னு ஒரு பாடாந்திரம் உண்டு. யார் உரைக்க வல்லரும் முடியாது, யார் நினைக்க வல்லரும் முழுசாக ஒன்றை நினைக்க முடியுமா? முடியாது. வார்த்தைகளை வைத்துக்கொண்டு மிக அற்புதமாக விளையாடியவர் மழிசைபிரான். ஆனை காத்து ஓர் ஆனை கொன்று அன்றி ஆயர் பிள்ளையாய் ஆனை மேய்த்தி ஆனை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால் ஆனை காத்து மையரிக்கண் மாதரார் திறத்து முன் ஆனை அன்று சென்றடர்த்த மாயமென்ன மாயமே. ஒரே யானையாக வந்துட்டுருக்கு இல்லை? ஆனை காத்து, கஜேந்திரன் என்கிற யானையை காத்தவன், ஓர் ஆனை கொன்றவன், குவலையாபீடத்தை கொன்றவன், அன்றி ஆயர் பிள்ளையாய் ஆயர்பாடியில் குழந்தையாய் ஆனை மேய்த்தி, அங்கே பசுக்கூட்டங்களையெல்லாம் மேய்த்தவன், ஆனை மேய்த்தவன், நெய் உண்டி, அந்த பசுவினிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யையும் பாலையும் வெண்ணையையும் சாப்பிட்றதுக்கு என்ன பாடுபடுத்தி எத்தனை பானையை உடைச்ச ஆனை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால் கோவர்தனத்தை தூக்கி ஆனை காத்து. இந்த இடத்துல ஆனை என்னன்னா யானை இல்லை, இது ஆக்களான உயிர்கள், அந்த பசுக்கூட்டங்கள் ப்ளஸ் அந்த மக்கள், ஜீவன்களுக்கே பசுன்னு தானே பேர். அந்த ஆனை காத்து மையரிக்கண் மாதரார் திறத்து,
நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஆனை அன்று சென்று அடர்த்த மாயம், அந்த 7 எருதுகளை அடர்ப்பதற்காக போனாயே, அந்த மாயம் என்ன மாயமே. ஒரு ஆணையை வச்சுட்டு உலகத்தையே சுற்றிட்டார். இது ரொம்ப அற்புதமான பாட்டு. அவருடைய சந்தம் சொன்னேனே, அந்த சந்தம் மேக்சிமம் வெளிப்படக்கூடிய பாட்டு இந்த பாட்டு. மழிசைபிரான் திருவரங்கத்திற்கு போனார். திருவரங்கத்திலே இருந்து அப்படியே காவிரிக்கரை ஓரமாக சில திவ்ய தேசங்களுக்கு போனார். அங்கேருந்து பொருணைக்கரைக்கு போய் பொருணைக்கரை திவ்ய தேசங்களை பாடிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து காஞ்சிபுரத்தில் செட்டில் ஆயிட்டார். இந்த திருவரங்கத்தை பற்றி பாடுறார். திருவரங்கம் யாரோட ஊர், இது யாரோட ஊர் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இது ராமனோட ஊர்னர். இது ராமனுடைய ஊர், ரங்கநாத பெருமானுடைய ஊர். நான் ரங்கநாத பெருமானே அங்கேருந்து வந்தவர் தானே, அயோத்தியிலேருந்து வந்தவர் தானே, அதனால் இது யாருடைய ஊர்? இது ராமனுடைய ஊர். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை கொண்ட அரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதன் ஊர். நண்டையுண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. கொண்டை கொண்ட கோதை மீது தேன் உலாவு கூனி, இத்தனையும் கூனிக்கான டிஸ்கிரிப்ஷன். அழகான கொண்டை போட்டுருந்தா, அந்த கொண்டையில் அழகான மாலையை சூடியிருந்தாள், பூமாலையை. அந்த கோதை மேலே, கோதைனா பூமாலை, அது மேலே நிறைய வண்டுகளெல்லாம் சுற்றி சுற்றி வந்தன. தேன் உலாவு கூனி, அந்த கூனியோட முதுகில் உண்டவில்ல அடித்த ராமன் இருக்கானே, உண்டை கொண்ட அரங்க ஓட்டி, அந்த ராமன் இருக்கானே, அவன் உள் மகிழ்ந்த நாதன், அவன் தன்னுடைய உள்ளுக்குள்ளே மகிழ்ந்த ரங்கநாதன், அந்த ரங்கநாத பெருமாளுடைய ஊர். ஒரு ரவுண்ட் அடித்து சொல்லிவிட்டு அங்கே நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தை சொன்னார். காவேரி கரையில் போய் நின்னார். காவேரியில் தண்ணீர் நல்ல வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்போது ஒரு நாரை காத்துன்ருக்கு. கொக்கு நாரை எல்லாம் ஒரே வர்க்கம் தானே. மீன் வேணும், அதுக்கு பசிக்கிறது, மீன் வேணும்னு காத்துன்ருக்கு. மீனே வரல. சரி, கொஞ்ச நாளைக்கு ஏதாவது இப்போதைக்கு ஒரு ஸ்டார்டர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துது. அங்கே ஒரு நண்டு அப்படி குதிச்சுது. ஆடாடா, நண்டு கிடச்சிருது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி அந்த நண்டை இது பிடிச்சிது. இது பிடிக்கிற சமயம் கரெக்டாக அங்கே ஒரு வாழை மீன் வந்தது. அந்த வாழை மீன் பார்த்துது, நண்டு மாட்டின்டா மாதிரி நானும் மாட்டின்ட்டேன்னா என்ன பண்ணுறது, ஐ ஷுட் எஸ்கேப் திஸ் நாரை. அந்த வாழை அங்கேருந்து இங்கே இருக்கிற நாரையை பார்த்துட்டு ஒரு ஜம்ப் அப்படி பண்ணி ஹை ஜம்பில் அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினச்சி அப்படி குதிச்சுது. இந்த வாழை மீன் நல்ல பளபளான்னு இருக்கும். இங்கேருந்து பார்த்த நாரை நண்டை கீழே போட்டுதோ இல்லை முழுங்கித்தோ தெரியாது, அப்படியே பாஞ்சு வாழையை பிடிச்சிருது. இது குதிச்ச குதியில் சிக்கி கொண்டது. இப்போ அடுத்து பின்னாலேயே ஒரு கெண்டை மீன் வந்தது. அது பார்த்துது, இந்த வாழை மாதிரி குதிச்சோன்னா நாமும் மாட்டிப்போம், கண்ணில் படாமல் தப்பிக்கணும். எப்படி தப்பிக்கிறது? அது அப்படியே தண்ணிக்கு கீழே போச்சு. கெண்டை கருப்பாக இருக்கும். அங்கே ஒரு நீலோற்பல மலர், கருநீல மலர் பார்த்துது. அட, எனக்காக ஒரு கருநீல மலர். அப்படியே அந்த கருநீல மலருக்கு கீழே அதனுடைய கால் இருக்கா இல்லையா, மலருடைய காலுங்கிறது அதனுடைய ஸ்டாக், அந்த காம்புக்கு கிட்ட அப்படி போய் அப்படியே எஸ்கேப் ஆகிடுது. நண்டை உண்டு நாரை பேர வாழை பாய நீலமே அண்டை கொண்டு, நீலோற்பலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்தணீர் அரங்கமே. குளிர்ச்சியான நீரை கொண்ட திருவரங்கம். இந்த பாட்டுக்கு இவ்வளவுதான் அர்த்தம்னு சொன்னால் மழிசைபிரான் பாவம். நண்டை உண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. என்ன அர்த்தம்? பக்குவம் பக்தனுக்கு வந்த பின்னர் பிரபத்தி வர வேண்டும். பக்தி மாத்திரம் போராது, பிரபத்தி இருக்கணும். பிரபன்னன்னே சொல்லுவார்கள். அன்கண்டிஷ்னல் சரண்டர். இந்த குரங்குக்குட்டி நியாயம், பூனைக்குட்டி நியாயம் அப்படின்னுலாம் ஒன்று உண்டு. ஒரு பக்குவம் வந்த லெவலில் எப்படி இருக்கணும், பக்தி வந்த லெவலில் பக்தன் எப்படி இருக்கணும்னா, ஹீ மஸ்ட் பிகம் அ பூனைக்குட்டி அண்ட் நாட் அ குரங்குக்குட்டி. மர்க்கடக நியாயம், மார்ஜார நியாயம்னு பேர். இந்த குரங்குக்குட்டி என்ன பண்ணும்னா, தன்னுடைய எஃபர்ட்டில் அம்மா குரங்கை பிடிச்சிக்கும்.
குட்டியை தான் பிடிச்சிக்காமல் அம்மா குரங்கு பொத்து பொத்துன்னு அங்கங்கே குதிச்சு ஓடும். ஆனால் இந்த குட்டி எஃபர்ட் பண்ணும். பூனை அப்படி இல்லை. பூனைக்குட்டி பாட்டுக்கு கிடக்கும், அம்மா போய் அந்த பூனைக்குட்டியை தூக்கின்னு போகும். இப்போ பக்தி வரைக்கும் நம்ம எஃபர்ட்டு. உண்மையிலேயே அந்த பகவானிடத்தில் சரணடைந்து விட்டால் என்னை பக்தி பண்ணுறது மட்டும்தான் என்னோடய எஃபர்ட். அதுக்கப்புறம் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ, தூக்கி போட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியோ, என்ன பண்ணுறியோ அது உன்னோட எஃபர்ட். ஐ எம் நாட் வரிட். நான் என்னுடைய முயற்சியில் தப்பிக்கலாம் இல்லை, இந்த வாழை என்ன பண்ணித்து என்னுடைய முயற்சியில் தப்பிக்கலாம். ஆனால் நீலோற்பல மலராக திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகொண்ட பெருமாளின் காலடியை பற்றி கொண்டால் அவன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நினைக்கிறது இருக்கே. நண்டை உண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. இந்த பாசுரத்தில் இன்னும் 2 ட்ரெண்ட் செட்டிங் இன்ஃபர்மேஷன் உண்டு. முதல் 2 வரியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு செய்தி இது. கூனி முதுகில் ராமன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது உண்டைவில் அடித்தான் என்பது வால்மீகத்தில் கிடையாது. அதை முதல்ல சொன்னவர்கள் ஆழ்வார்கள், 2 ஆழ்வார்கள். ஒருத்தர் மழிசை பிரான், இன்னொருத்தர் நம்மாழ்வார். இந்த 2 பேர் சொன்னதை வச்சுண்டு தான் கம்பர் தன்னுடைய பாட்டில் இதை கொண்டு வரார். பண்டை நாள் ராகவன் பாணிவில் உண்டை உண்டதனை உண்ணுவாள். ஸோ திஸ் இஸ் சம் இன்ஃபர்மேஷன். அப்போதைய தமிழில், அப்போதைய தமிழ் மரபில் இப்படி ஒரு செய்தி புழக்கத்தில் இருந்திருக்க வேண்டும். தொன்மம், தொல்கதை, என்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், மக்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கை. இன்னொன்று இந்த சந்தம். இந்த சந்தத்தை மறுபடியும் சொல்லி பாருங்கள். ஃபுல்லாக கூட வேண்டாம், ஏன்னா ரொம்ப நாடியாகும். இந்த லாஸ்ட் 2 லைன், நண்டையுண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. நண்டையுண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே நண்டையுண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. பாரதியார்கிட்ட வந்த சந்தம் இதுதான். சரி, அவர்கிட்ட மட்டும்தான் வந்ததா? திருச்சியிலிருந்து புறப்பட்டு வேதாரண்யம் கடற்கரைக்கு உப்பு சத்தியாகிரக பயணம் போன போது பாரதியார் உயிரோடு இல்லை. பாரதியின் பாடல்களை பாடிக்கொண்டே போனார்கள். அப்போ ராஜாஜி வருத்தப்பட்டாராம். அட பாவி பாரதி, நீ உயிரோடு இல்லையே, இன்னும் கொஞ்சம் பாட்டு பாடியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் களைப்பு தெரியாமல் இன்னும் நிறைய பாட்டெல்லாம் பாடியிருந்திருப்போமேனாராம். அப்போது ஒரு குரல் எழுந்தது, நண்டையுண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. அதே சந்தம். தமிழ் இலக்கியத்திற்கு மிக அற்புதமான சந்தத்தை கொடுத்த ட்ரெண்ட் செட்டர் திருமழிசை பிரான். இதே சந்தம்தான் ஒரு சின்ன அந்த சீக்வன்ஸுக்கான ஒரு சின்ன மாற்றத்தோட உறங்குகின்ற கும்பகன்ன உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று காண் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே நண்டையுண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. அதே தான். அவருடைய நடந்த கால்கள் நொந்தவோ எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பாசுரம். கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசு. நாம் என்ன சொற்சுவையை அனுபவிப்பது? பெருமாளே அந்த வார்த்தையை பார்த்து அனுபவிச்சிருக்கார். கிடந்தவாறு எழுந்துன்னுட்டார். குடந்தையில் இருக்கக்கூடிய பெருமாளை அவர் எழுந்துட்டார். அடடா, பெருமாளை போய் எழுந்திருக்க சொல்லிட்டோமே, பாவம் தூங்கின்னு இருக்காரேன்னு நினச்சி இருந்துன்னார். இப்போ இருக்கிறதா எழுந்திருக்கிறதா? இந்த இருந்துங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியில், கிழக்கு மையப்பகுதியில் பயன்படுத்துகிற வார்த்தை. நீங்கள் இப்போவும் செட்டிநாட்டுக்கு போனால் இருங்கம்பார்கள், உட்காருன்னு அர்த்தம். அப்போ எழுந்து இருந்து, நான் இப்போ உட்காருறதா எழுந்துக்கிறதா படுத்துக்கிறதா ஒன்றும் புரியலையே, கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரே. அவர் என்ன பண்ணாராம், அப்படி எழுந்தவர் அப்படியே இருந்து விட்டார். அதனாலேயே அவருக்கு உத்தனன் சாயி இல்லைன்னா உதான சாயி அப்படின்னு பேர். நீங்கள் இந்த சயன திருக்கோலம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி கண்ணை கொட்டுன்னு கொட்டிண்டு அப்படி எழுந்திருக்கிற மாதிரி அந்த ஸ்டைலில் இருப்பார். முழுசாக பள்ளி கொண்ட கோலம் இல்லை.
விப்ரநாராயணர் அவருடைய சொல். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே. நந்தவன கைங்கரியம் பண்ணவர் இல்லையா, அதனால் பூக்கொடலை தொங்கிறது கையில். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன். என்ன வார்த்தைகள்! இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வியாக்கியானமே தேவையில்லை. இந்த சுவை உன்னை பார்த்து உன்னை சேவித்து உன்னையே சேவித்து கொண்டிருக்கிற இந்த சுவையை காட்டிலும் எனக்கு அந்த சுவை வேணுமா? ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி. விரதம் பாடினார். அதில் ஒரு வார்த்தை வரும். இந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளவு அழகு! காரொளி வண்ணனே என் கண்ணனே. அது என்ன காரொளி வண்ணனே? கார் வண்ணனேன்னு சொன்னால் புரியும் இல்லையா? சாதாரணமாக பெயர் வைக்கும்போது அப்படித்தானே கார் வண்ணனேன்னு பெயர் வைக்கிறார்கள் இல்லையா? காரொளி வண்ணனேனா ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணார் பாருங்கள். இதை ஆண்டாள் வேறு மாதிரி பண்ணா. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னா, நீ உருவத்தில் தான் கருப்பு, அந்த கண்ணனுக்கு இருக்கிற ஒரு தயாளம் கருணை உனக்கு கிடையாது. அது அவ சொன்னது. இங்கே இவர் சொல்கிறார் கார் வண்ணனேன்னு சொல்லலை, கார் ஒளி வண்ணனே. ஒரு மேகத்துக்கு எப்போ மரியாதை? நீர் கொண்ட மேகம் மாத்திரம் இல்லை, அந்த நீரை பொழிகிற பக்குவம் வந்த மேகத்துக்கு தான் மரியாதை. ஆங்கிலத்தில் தெர் இஸ் அ சில்வர் லைனிங் அப்படிம்பார்கள். வாட் இஸ் தட் சில்வர் லைனிங்? வெறுமன சூழ் கொண்ட மேகம் சில்வர் லைனிங் இல்லை, அது கண்ணங்கரையல்னு இருக்கும். எப்போ மழையை பொழிய போகிறதோ அப்போ அதுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி வில் கெட் ஜெனரேட்டட். அதை சுற்றி அப்படியே ஒரு பளபளப்பு, அதுதான் அப்புறம் மின்னலாக வெட்டும், அப்புறம் இடியாக இடிக்கும். அந்த சில்வர் லைனிங் வந்தால் அந்த கார் மேகத்திலும் ஒளி உண்டு. கிருஷ்ணா, நீ வெறும் கார் மேகம் இல்லை, எங்களுக்கு மழையை பொழியக்கூடிய ஒளி கொண்ட கார் மேகம். கார் ஒளிவண்ணனே, கார் ஒளிவண்ணனே என் கண்ணனே, கலங்குகின்றேன் ஆருளர் கலைகண் ஐயா அரங்கமா நகருளானே. வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும். அவர் போட்ட பேலன்ஸ் ஷீட். நீங்கள் பேலன்ஸ் ஷீட் எப்போவுமே டேலி ஆகணும் இல்லையா? எனக்கு தெரியாது, ஃபினான்ஸை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் பேலன்ஸ் ஷீட்னால் டேலி ஆகிடணும். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வந்துடணும். இங்கே 0னா அங்கேயும் 0 கொண்டு வரணும். இருக்கோ இல்லையோ? இப்போ கொண்டு வந்துட்டார். 100 இருக்குது என்கிட்ட பேலன்ஸ். என்ன? என்னுடைய வயசு 100. எனக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் வேதம் சொன்னது படிக்கு 100 ஆண்டுகள். அதில் என்ன ஆச்சுனார்? ஒரே ஜம்ப்பு 50 காணாமல் போகிறதா? இல்லை, ஒரே ஜம்பில் 50 காணாமல் போச்சு. மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். 100ல் 50 என்ன பண்ணுறோம்? தூங்கியே கழிக்கிறோம். நமக்கும் கும்பகர்ணனுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல. சரி, மிச்சம் 50 இருக்குது. அந்த 50ல் நின்றதில் 15 ஆண்டு. மிச்சம் இருக்கிற 50ல் ஒரு 15 வருஷம் என்னன்னா சின்ன குழந்தை, ஒன்றும் தெரியாது, விவரம் புரியாத வயசு, இப்போ தான் வளர்கிற பருவம், பாலகன், பேதை பாலகன் அதாகும். 15 போச்சு. இப்போ மிச்சம் 35 இருக்குது. அந்த 35யாவது ஒழுங்காக வாழறோமா? அந்த 35 ஒழுங்காக வாழறோமா? 35 on 100 இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1/3. இந்த 33 ஒரு குரல் அப்பப்போ கேட்கும். இந்த 33க்கு கிட்ட வந்துட்டார். இந்த 33 அதையாவது ஒழுங்காக வாழறோமா? 5க்கு 2 பழுதில்லைம்பார்கள் சொல்லவடையில். 5 பண்ண வேண்டிய இடத்துல 2 பண்ணினா கூட டிசைர்டு இஃபெக்ட் கிடச்சிரும். ஆனால் அந்த டிசைர்டு இஃபெக்டும் கிடைக்காம போகிறதுக்கு என்ன காரணம்னா, அதையும் நான் விட்டுட்டேன். இந்த 35 நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்ன பிணி, பசி, மூப்பு, துன்பம். 35 எங்கே போச்சு? நோயின்னு போச்சு, பசின்னு போச்சு, வயசாச்சேன்னு போச்சு. இந்த 3ல் போச்சு முக்கியமில்லை, இந்த 3ஐ வைத்து நான் பட்ட துன்பத்தில் போச்சு. பசி 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 பசி, ஐயோ இது வேணும் அது வேணும் அது வேணும். பசினா வெறும்ன உணவுக்கான பசி மாத்திரம் இல்லை, எனக்கு இது வேணும் அது வேணும், ஐ மஸ்ட் கெட் திஸ், ஐ மஸ்ட் ப்ரொக்யூர் திஸ் அப்படின்னு அதுக்கான பசி. சரி, அடுத்தது என்ன? பிணி. ஐயோ என்னால் முடியலையே எனக்கு தலைவலிக்கிறதே, நான் இவ்வளோ தூரம் போகணுன்னு பார்த்தேன், அவர்கள்லாம் நடந்துட்டார்களே, நான் நடக்க முடியலையே அப்படின்னு அதை பற்றி புலம்பல்.
அதுக்கப்புறம் வயசாகி போச்சு, இப்போ என்ன பண்ணுறது, பகவான் ஒரு 20 years will he not set the clock back அப்படின்னு மூப்பை பற்றி புலம்பல். இப்படியே போய் ஆதிசங்கரர் கேட்டாரே, பரே பிரம்மணி கோபின சக்தக, அந்த மாதிரி எதுக்குமே நேரம் இல்லாமல் போச்சு. சொல்லவே இல்லை பாருங்கள், அவர் பேலன்ஸ் ஷீட்டை கம்ப்ளீட்டே பண்ணல. 100, 50, 15 சொன்னார், 35ன்னு சொல்லி என்ன ஆச்சுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுதான் போயிடுது. அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம், ஒன்றும் இல்லாததை சொல்லுவானே. ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. பிறவி மோசங்கிறதுனால இல்லை, இந்த பிறவியை நான் பயன்படுத்த தெரியாமல் வீணடிக்கிறேனே, ஆதலால் பிறவி வேண்டேன். நான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய பாசுரத்தில் ஒன் மோர் ட்ரெண்ட் செட்டிங் பாசுரம். குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலம் போலேன். இந்த அணில் கதை ஒன்று உண்டா இல்லையா ராமாயணத்தில்? அது எங்கேருந்து வந்தது கதை? வால்மீகத்தில் இல்லை, கம்பரும் பாடலை. வால்மீகத்தில் இல்லை, கம்பர் பாடலை. பிற்காலத்தில் ரங்கநாத ராமாயணம், இந்தி ட்ரெடிஷன் ஆஃப் ராமாயணம் அப்படின்னு எடுத்துட்டா எல்லா ராமாயணங்களையும் லிஸ்ட் அவுட் பண்ணினா தெலுங்கில் இருக்கிற ரங்கநாத ராமாயணம் தான் முதல்ல அணில் கதையை சொல்கிறது. உடுத பக்தின்னே பேர் அதுக்கு. உடுதனா அணில், அணிலுக்கு இருந்த பக்தி மாதிரி அப்படின்னு சொல்லி உடுத பக்தின்னு தெலுங்கில் ஒரு பிரபலமான சொலவடை அது. ஆனால் அதுக்கான ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தொண்டரடிப்பொடி ஆழ்வார்கிட்ட தான் இருக்குது. முதல்ல தொண்டரடிப்பொடி ஆழ்வார்கிட்ட இருக்குது, ஆனால் கம்பர் ஏன் பாடவில்லை என்று நமக்கு காரணம் தெரியவில்லை. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்கிறார், ஒரு அணில் என்ன பண்ணியிருக்க முடியும்? அதால் கல்லை தூக்க முடியுமா, பாறையை தூக்க முடியுமா, எப்படி பாலம் கட்டுறது? பாலம் கட்டுறதுக்கு இந்த அணில் என்ன பண்ண முடியும்? இந்த அணில் பார்த்துட்டே இருந்தது. இந்த குரங்கெல்லாம் பெரிய பெரிய பாலையை தூக்கின்னு வந்து போடுறதே, குரங்கெல்லாம் மலையை தூக்கின்னு வந்து போடுறது. பட் ஐ மஸ்ட் டூ சம்திங். வாட் கேன் ஐ டூ? என்னால் ஒரு சின்ன கல்லை கூட புரட்ட முடியாது. அப்படியே பார்த்துது, கிடுகிடுன்னு ஓடித்து போய் அந்த சமுத்திரத்தில் ஒரு முங்கித்து. உடம்பெல்லாம் ஈரமாச்சு. கிடுகிடுன்னு வந்து மணலில் புரண்டுது. ஈர உடம்பில் மணலெல்லாம் ஒட்டி கொண்டது. திருப்பியும் கிடுகிடுன்னு ஓடி இந்த குரங்கெல்லாம் அப்படி பாறையை போட்டுருந்ததா இல்லையா, அங்கே போய் அந்த உடம்பு அப்படி உதுத்த உடனே அந்த மணலெல்லாம் 2 பாறைக்கு நடுவில் விழுந்தது. ப்ராபப்ளி அதுதான் அப்போத்திய கான்க்ரீட்டோ என்னமோ தெரியாது. அந்த மாதிரி போய் அப்படி உதுத்து தான். குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி தரங்க நீர் அடைக்கலுற்ற, அந்த கடல் அலையடிக்கக்கூடிய கடல் நீரை அடைக்கலுற்ற சலமிலா அணிலம். அது வெச்ச வைராக்கியம், எப்படியாவது நான் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அது வெச்ச வைராக்கியம் இருக்கே, அந்த அணில் மாதிரி நான் இல்லையே. சலமிலா அணிலம் போலேன். இந்த விஷயம் முதலாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார்கிட்ட தான் இருக்குது. திருப்பாணாழ்வார் அமலன் ஆதிப்பிரான்னு பாடினவர். நீள்மதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே. அகன் அந்த வார்த்தைகள் வித்தியாசமான வார்த்தைகள். இப்போ தான் முதல் தடவையாக அதை பார்க்குறார். அந்த ஈசலை, அந்த போர்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருன்னு வச்சுப்போம். திருப்பாணாழ்வார் அவருடைய சரித்திரம் கேட்டோம். அங்கே பார்க்குறார், முதல் தடவையாக பார்க்குறார். அதுக்கு முன்னால் பார்க்கல. இப்போ என்ன சொல்கிறார், அதுவா, அது ஏற்கனவே என் கண்ணுக்குள்ளே இருக்கே. வாட் இஸ் இன்சைட் மை ஐ, இங்கே வெளியில் இருக்கிறது, திஸ் திங் இஸ் சிமிலர் டு வாட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் மை ஐ. அது எப்படி அவர் கண்ணுக்குள்ளே ஏற்கனவே இருக்கும்? இப்போ தானே பார்க்கிறீர்கள்னா, மனசால் பார்த்து உள்ளே இருப்பதைத்தான் வெளியில் புறக்கண் பார்க்கும். மனசுக்குள்ளே இருக்குது, மானசீகமாக அவர் சேவித்து அவர் கண்ணுக்குள்ளே இருக்குது. நாம் சொல்கிறதில்ல, யாராவது வேண்டப்பட்டவர்கள் வெளியூர் போயிருந்தால் கண்ணிலேயே நிற்கிறார்கள், கண்ணை மூடினா கண்ணுக்குள்ளேயே தெரியறதுன்னு சொல்கிற மாதிரி இல்லையா? கண்ணை மூடினா எப்படி கண்ணுக்குள்ளே தெரியும்? கண்ணை மூடினா பெருமாள் கண்ணுக்குள்ளே தெரிஞ்சார் திருப்பாணருக்கு. அதுதான் கமலபாதம் வந்து என் கண்ணினுள் உள்ளன ஒக்கின்றதே. அங்கே இருக்கிற பாதம் என் கண்ணுக்குள்ளே ஏற்கனவே இருப்பது. ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் 7 உண்டான். அரங்கத்தரவின் அணையான் கோலமாமணி யாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ.
இந்த ஐயோங்கிற வார்த்தையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தலாம்னு காட்டினவர் பாடர். இதே ஐயோ கம்பர்கிட்ட வரும். அதுக்கப்புறம் என்னால் சொல்ல முடியல, இந்த அழகை என்னால் சொல்ல முடியல. முத்துத்தாமம் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே. இதே தான் கம்பர் எடுத்துன்னு ஐயோ அவன் அழியா அழகுடையான்னு பாடினர். கண்ணினுன் சிறுத்தாம்பு ஏற்கனவே பார்த்தோம். அவர் பெருமாளை பாடவே இல்லை. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எல்லாம் சொல்லி எங்கன்னா தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. முதல்ல இவரோட பாசுரங்களை சேர்க்கலை நாதமுனிகள், ஃபஸ்ட்டு சேர்க்கலை. காரணம் என்னன்னா இவர் பெருமாளை பாடவே இல்லை. இவர் பாடினது அத்தனையும் நம்மாழ்வாரத்தான். எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டார்? யார் அவரை பொறுத்த வரைக்கும் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணியவர்னா பெருமாயனாக அந்த பொந்துக்குள்ளே உக்காந்துட்டு இருந்தாரே அவர்தான் என்னை கட்டியவர். அவர் யார்? தென் குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும். என்னுடைய அன்னம், இந்த பேலட் இருக்கே, அதில் கூட அப்படியே அமுதம் ஊறி திளைக்கும். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன்? நம்மாழ்வார். மயர்வர மதிநலம் அருளினன் எவன்? அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன்? இந்த ஆர்டரை மாற்றினார் பாருங்கள். ஐதர் யூ சே 1 2 3 ஆர் 3 2 1. யூ டோன்ட் சே 3 1 2 2 1 3. அது மெடிசனில் உண்டு. ஆனால் நார்மலி இங்கே எனிவேர் ஒரு ஆர்டரில் போகணும். இவர் என்ன பண்ணார்? உயர்வர உயர்நலம் உடையவன் பெருமாள். இதுக்கு மேலே எவரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உயரத்தில் இருப்பவர். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் யார்? தேவர்கள். அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அதுக்கப்புறம் எனக்கு மயர்வில்லாத மதியை கொடுத்தவர். நான் கீழே இருக்கேன் அப்படி தானே சொல்லியிருக்கணும். அங்கேருந்து ஒரு ஜம்ப் இங்கே வந்தார். உயர்வரு உயர்நலம் உடையவன் மயர்வர மதிநலம் அருளினன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அங்கேருந்து ஒரு கீழே குதிச்சுட்டு அப்புறம் மேலே போவானேன்னா பெருமாள் ஏன் குதிக்கிறார் தெரியுமா? கீழே இருக்கிற என்னை அந்த லெவலுக்கு ஒசத்துறதுக்காக அவர் அப்படி வந்து குதித்து என்னை தூக்கி கொண்டு போகிறார். அதுதான் பெருமாளுடைய காருண்யம் என்று காட்டக்கூடிய வரி. நான் முன்னால் சொன்னேனே, இந்த உண்டைவில் அடிச்சது நம்மாழ்வாருடைய பாசுரம் இதுதான். கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. கூன் சிதைவதற்காக உண்டவில் அடிச்சியே. யார்? ராமன்னு தானே சொல்லியிருக்கணும். அது என்ன கோவிந்தா? ஏன்பா ராமான்னு சொல்கிறதுக்கு பதிலாக கோவிந்தான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவதாரத்தையே மாற்றிட்டேலே. அதுக்கு ஒரு வியாக்கியானம் உண்டு, ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம். ஒரு வீட்டில் இந்த தென் மாவட்டங்களில் கன்னக்கோல் வச்சு திருடுறது அப்படிம்பார்கள். ஒருத்தன் என்ன பண்ணால் கன்னக்கோல் வைக்க போகிறேன்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்துட்டான். கன்னக்கோல் வைக்கிறதுனா கன்னம் வைத்தல் அப்படின்னா அந்த ஓட்டை போட்டு உள்ளே போகிறதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் அதுலேருந்து வந்த பழமொழி தான். நீங்கள் கன்னம் வைக்கக்கூடாது, யாரும் கன்னம் வைக்கக்கூடாது, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்கக்கூடாதுன்னா கன்னத்தில் அந்த மாதிரி திருடக்கூடாதுங்கிறதுக்கு வந்த பழமொழி. நாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம். அதை மொத்தம் கன்னம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான், இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், உங்கள் வீட்டில் கன்னம் வைக்க போகிறேன்னு. ஆனால் என்ன ஆச்சு? கன்னம் வச்சு உள்ளே நுழைஞ்சான். உள்ளே நுழையிறச்சே அந்த ஷவர் இடிஞ்சு அவன் மேலேயே விழுந்துருத்து, முதுகில் ஸ்பைனல் இன்ஜுரி. இப்போது எந்த வீட்டுக்கு இவன் டேமேஜ் பண்ணுறானோ அவரே வந்து அவனை தூக்கி ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் இந்த கன்னம் வச்சானே அவனுடைய அப்பா என்ன பண்ணார்னா ராஜா கிட்ட ஒரு வழக்கு எடுத்துன்னு போனார். இவருடைய வீட்டு சுவர் இடிந்ததுனால்தான் என்னுடைய பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய இன்ஜுரி வந்தது, அதனால் இவர் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். வழக்கை ராஜா எடுத்துட்டார், அட்மிட் பண்ணிட்டார். இந்த வீட்டுக்காரர் போய் நின்னார். என் வீட்டில் ஷவர் இடிஞ்சு விழுந்ததே இவனால், இதுக்கு நான் காம்பன்சேஷன் வேறு கொடுக்கணுமான்னு. அவர் என்ன சொன்னார்? ராஜா, தப்பு என்னோட தப்பு இல்லை ராஜா, நான் 6 மாதம் முன்னால் தான் இந்த ஷவத்தை புதுசாக கட்டினேன். இந்த கட்டினது இன்னும் ஈரமாகவே இருக்குது, இது கட்டின மேஸ்திரியோட தப்பு. மேஸ்திரியை கூப்பிடு.
மேஸ்திரி வந்தார். ராஜா, என் தப்பு இல்லை ராஜா, நான் எப்போதும் மாதிரி தான் எவ்வளவு தண்ணி எவ்வளவு மண் எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த சித்தாள் தான் ஏதோ தண்ணி அதிகமாக விட்டுட்டா போல இருக்குது, அதனால தப்பு அவளோடது, இது என்னோடது இல்லை. பாசிங் த பக் அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரி. இப்போ சித்தாள் வந்தா. ராஜா ராஜா, தப்பு என்னோட தப்பு இல்லை ராஜா, நான் எப்போதும் ஊற்றுற மாதிரி தான் ஊற்றினேன். ஆனால் அந்த புது குடம் போல இருக்குது, குடத்தோட வாய் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு, அதனால தண்ணி அதிகமாக விழுந்துருது. அப்படின்னா குடம் பண்ணினவனை கூப்பிடு. அவர் வந்தார். தப்பு என்னோட தப்பு இல்லை, நான் எப்போதும் இருக்கிற அதே சக்கரத்தில் வச்சு அதே களிமண்ணை தான் சுற்றுன்னு சுற்றினேன். ஆனால் அந்த சமயத்தில் அழகான ஒரு பொண்ணு அங்கே நடந்து போனால் நான் அவளை பார்த்தேன்னா அந்த சமயத்தில் வாய் கொஞ்சம் பெருசாக போச்சு. அப்போ அந்த பெண்ணை கூப்பிடு. அவள் வந்தா. தப்பு என்னோடது இல்லை, நான் அந்த பக்கம் போயிருக்கேனா, இது வரைக்கும் என்றைக்காவது போயிருக்கேனா, அன்றைக்கி ஒரு நாள் தான் போனேன். என்ன காரணம்னா, நான் துணி வெளுக்கிறதுக்கு கொடுத்துருந்தேன், அவர் திருப்பி கொண்டாந்து துணியை கொடுத்துருவார்னு பார்த்தேன், அவர் அன்றைக்கி கொடுக்கல, என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்காக போனேன், அதனால் அந்த சலவை தொழிலாளியின் தவறு. சலவை தொழிலாளியை கூப்பிடு. நான் துணியை வழக்கமாக துவைச்சி கரெக்டாக கொடுத்துருவேன், அன்றைக்கின்னு பார்த்து துணி துவைக்கிற கல் மேலே ஒரு சமணத்துறவி உட்காந்துட்டு இருந்தார் நிஷ்டையில். அவரை எழுப்ப முடியாமல் காத்துட்டே இருந்தேன், என்னால் துணி துவைக்க முடியாமல் போயிடுது. அப்படின்னா அந்த துறவியை கூப்பிடு. அவர் வந்து உட்காந்தார். அவர் நிஷ்டையில் இருந்தார். வந்து உட்காந்தாரா, தூக்கின்னு வந்து வைத்தார்கள். அவர் பதிலே சொல்லலை, அவர் தான் நிஷ்டையில் இருக்காரே. நீர் தான் இதற்கு காரணமாக பதிலே வரல. இப்போ ராஜா சொன்னாராம், இவர்தான் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்பதனால் இவர்தான் குற்றம் செய்தார் என்பது உறுதியாகிறது. போம் பழியெல்லாம் அமணந்தலையோடே என்னுமா போலே யார் பழியாயினும் கிருஷ்ணன் தலையோடே. ராமன் ஏதாவது பண்ணினா கூட என்ன வழக்கம் தெரியுமா, எல்லா பழியையும் தூக்கி அந்த கண்ணன் மேலே போடுறது தான் வழக்கம். பூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு அழகு. வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல வருவானே. பகவானே, நீ வந்த மாதிரி இருக்கும், வந்துட்டேன்னு நாங்கள் நினச்சின்னு இருப்போம், வந்திருக்க மாட்டேன். நீ வரலேன்னு நினச்சின்னு இருப்போம், எப்படியோ வந்து எங்களை காப்பாற்றியிருப்ப. வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே. இதை கம்பர் அப்படியே எடுத்து கையாழ்வார். எக்ஸாக்ட்லி த சேம் கம்பர் எடுத்து கையாழ்வார். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரும். வேறு ஒன்றுமே கற்க வேண்டிய அவசியமில்லை, ராமனை கற்றால் போதும். எல்லாருக்கும் செல்லமாக கடைக்குட்டியாக இருந்த திருமங்கையாழ்வார் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். இப்போ சொல்னா என்ன, சொற்சுவைன்னு போட்டிருந்தார்கள். எந்த சொல் சுவை மிக்க சொல், எந்த சொல் சுவை மிக்க சொல், அவ்வளவுதான் கேள்வி. சொற்சுவைனார்கள். சுவை மிக்கதாக சொல் இருக்க வேண்டும்னா அது பகவானுடைய திருநாமமாக இருக்க வேண்டும். மற்ற சொற்களெல்லாம் ஒன்லி சப்சிடியரி. கூட வேணால் போய் நிற்கலாமே தவிர, கூட்டமாக நிற்கலாமே தவிர, நடுவில் இருக்கிற அந்த சொல் அதுதான் கூட்டத்தோடு கோவிந்தா. வேறு அர்த்தம் இல்லை அதுக்கு. அர்த்தம் என்னன்னா, கோவிந்த நாமத்தில் போய் மற்ற சொற்கள் கூட்டமாக சேர்ந்து கொண்டு விடும். அந்த சொற்களுக்கு மதிப்பு எப்போ கிடைக்கும்னா அது பகவன் நாமாவாக இருந்தால். அதனால தான் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருவல்லிக்கேணிக்கு பாடினார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர் களை தேவை பற்றலர்வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்றானை. தன்னுடைய கையில் ஒரு கோலை பிடிச்சுண்டு பார்த்தன் அவனுடைய தேருக்கு முன்னால் போய் நின்னானே, குதிரை ஓட்டியாக போய் நின்னானே. அது எதுக்கு? பற்றலர் வீய. தன் மீது பற்றில்லாதவர்கள், தனக்கு எதிராக இருப்பவர்கள் விழும்படியாக இவன் கையில் இங்கே கோலை பிடிச்சது குதிரையை ஓட்டுறதுக்கு இல்லை, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் விழுவதற்காக. பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்றானை. ஆனால் அவன் யார் தெரியுமா? சிற்றவை பணியால் முடி துறந்தானை. சிற்றன்னை சொன்னாங்கிறதுக்காக அரசியே வேண்டான்னு விட்டுட்டு போனவன், ஆனால் பக்தன் சொன்னாங்கிறதுக்காக தேரோட்டியாக நின்னவன். அப்படிப்பட்டவனை பாடுகிறேன்னு பாடின சொல். குலசேகர பெருமானை விட்டு வைத்திருக்கிறோம். ஒரே ஒரு பாட்டு அந்த குலசேகர பெருமானுடைய பாடலை பார்க்கலாம். குலசேகர பெருமான் தான் நான் ஏதாவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டவர்.
கைங்கரியத்தினுடைய உச்சம் அது. அவர் லிஸ்ட்டு போட்டுட்டே போனார். இன்ஃபேக்ட் இதில் ஃபுல்லாக அந்த ஒன்றொன்றாக அவர் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட அந்த பதிகம் இது. முதல்ல என்ன கேட்குறார்? மீனாய் பிறக்கும் விதி. நான் அந்த திருவேங்கட மலையில் மீனாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது கேட்டார், பொன்வட்டில் பிடிக்கக்கூடியவனாக இருக்கணும். இந்த பெருமாள் அப்படி உமிழ்ந்தார்னா அதை பிடிக்கக்கூடிய, அந்த உமிழை பிடிக்கக்கூடிய, கையில் அந்த தட்டை பிடிக்கக்கூடிய, அந்த காலத்தில் வெத்தலை போட்டுட்டு உமிழ்ந்தார்கள்னா அதற்கு பிடிக்கக்கூடியதற்கு ஒருத்தன் இருப்பான், அடப்பைக்காரன்னு பேர். அந்த அடப்பைக்காரனாக நான் இருக்க வேண்டும், அதை கேட்டார். அதுக்கப்புறம் பார்த்தார், வேண்டாம், மனுஷனாலாம் கூட வேண்டாம், செண்பக மரம் கண்ணனுக்கு பிடிக்கும், அதனால் செண்பக மரமாய். அப்புறம் யோசித்தார், செண்பக மரமாக இருப்பானே, ஏதோ ஒரு மரம், வை ஷுட் ஐ ஸ்பெசிஃபை செண்பக மரம்னு, தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே. அதுக்கப்புறம் பார்த்தார், இல்லை மரமாலாம் கூட இருக்க வேண்டாம், ஆறு, அங்கே ஒரு காட்டாறு. நீங்கள் காட்டாருக்கு பேரே கிடையாது, கங்கை காவிரி அப்படின்னு மற்ற ஆறுகளுக்கெல்லாம் பேர் உண்டு, நாட்டில் ஓடுகிற ஆறுகளுக்கு பெயர் உண்டு, காட்டில் ஓடுற ஆறுக்கு பெயரே கிடையாது. காட்டாறு, ஒன் நான் ஸ்பெசிஃபிக் அன்ஸ்பெசிஃபைடு காட்டாரா நான் இருக்கேன், அது போகிறோம். ஐ டோன்ட் ஹாவ் டு பி ஸ்பெசிஃபைட். திருமங்கை ஆழ்வார், இல்லை குலசேகர ஆழ்வார், இல்லை பெரிய ஆழ்வார் அப்படின்லாம் பேரே வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் மை நேம். நான் ஒரு காட்டாராக இருக்கிறேன், காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவேனே. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தார், மலை மேல் நான் வழியாக கிடக்கிறேன்னர். ஆறு கூட வேண்டாம், ஏதோ ஒரு வரி, அந்த அங்கே வழி இருக்கா இல்லையா, மலை மேலே போகிறச்சே ஒரு ஒத்தையடி பாதை, மலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலை, ஏதோ ஒரு ஒத்தையடி பாதை, அந்த ஆடு மாடு அதில் போகும், அதுவாக இருக்கேன்னர். அப்புறம் பார்த்தார், அது கூட வேண்டாம், அது கூட இந்த வழியாக போனேன் அப்படின்னு யாராவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். அங்கே அந்த பெருமாளுடைய சந்நிதியில் படியாக கிடக்கிறேன், அங்கே கல்லாக கிடக்கிறேன். நான் அங்கே கல்லாக கிடந்தேன்னா அந்த கல் மேலே ஏறி நின்று ஜருகண்டி சொல்கிறச்சே எல்லாரும் எட்டி பார்க்குறாங்களா இல்லையா, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அவருக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இப்போல்லாம் அந்த படி மேலே ஏறி நின்று தானே பார்க்கிறார்கள். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. நான் அக்ரணை கல்லாக இருந்தால் போகிறோம். நம்ம சாதாரணமாக யாரையாவது திட்டுறச்சே கல் மனசு அப்படிம்போம், ஆனால் நான் கல்லாக கிடக்கிறேன்னு ஒருத்தர் கேட்குறார். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. இன்றைக்கும் குலசேகரப்படின்னு பேர். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தார், ஹூ ஆம் ஐ டு ஸ்பெசிஃபை வாட் ஐ ஷுட் பி. அதுதான் வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய கோர். ஹூ ஆம் ஐ டு ஸ்பெசிஃபை, சைவ சித்தாந்தத்துலேயும் அதுதான் கோர். ஹூ ஆம் ஐ டு ஸ்பெசிஃபை வாட் ஐ ஷுட் பி. நான் என்னவாக இருக்க வேண்டும், என்னவாக பிறக்க வேண்டும், என்னவாக செயல்பட வேண்டும் என்பதை நான் ஏன் நிர்ணயிக்க வேண்டும்? நானுன்னு ஒரு என்டிட்டி இருந்தால் தானே நிர்ணயிக்கும். நிர்ணயிக்க வேண்டியது உன்னுடைய வேலை. வழிபடுவதற்கு எனக்கு வழியுண்டு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட வழியுண்டு எனக்கு. என்னை காப்பாற்ற வேண்டியதோ கைவிட வேண்டியதோ உனக்கு. இட் இஸ் யோர் டியூட்டி, யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. புழுவாய் பிறக்கினும் உன்னை நான் மறவாமல் இருக்க வேண்டும். நான் புழுவாத்தான் பிறக்கணும்னு நீ என்னை புழுவாக பிறக்க வச்சேன்னா ரைட், அக்செப்ட் இட். வை ஷுட் ஐ டிஃபைன், நான் என்னவாக பிறக்க வேண்டும் என்று நான் ஏன் சொல்ல வேண்டும்? அது உன்னோட கடமை. நான் ஏதோ ஒன்றா கிடக்கணும். ஓ மலை மேலே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆகியனோ, ஒரு சின்ன கல்லா, இல்லை ஒரு சின்ன மண் பார்ட்டிக்கிளா, இல்லை அங்கே ஏதோ ஒரு சருகா. ஐ டோன்ட் வாண்ட் டு சே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆகேனோ. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆகேனோன்னு சொல்லும்போதே சொல் இருப்பது போல் இருக்கிறது, ஆனால் அந்த சொல் இல்லாமல் போகிறது. பக்தி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சொல் இருக்கும், ஆனால் சொல் காணாமல் போக வேண்டும். படிக்கும்போது வாசிக்கும்போது இருக்கிற சொல் உள்ளே போனால் உருகி 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 சொல்லும் காணாமல், அந்த சொல்லை உட்கொண்ட உள்ளமும் காணாமல் போகிறதே, அதுதான் பக்தி. அந்த பக்தியை, அந்த சொற்சுவையை நிரம்பவே ஆழ்வார்கள் காட்டுகிறார்கள்.